Hiii Friends, welcome to Hiii. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டிஃபரண்டான வேர்க்கடலை புளிக்குழம்பு செய்ய போறோம். இத கார குழம்பு அப்படினு சொல்லலாம். வேர்க்கடலையை வச்சு நம்ம இன்னும் புளிக்குழம்பு செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணனும் பாத்தீங்க அப்படினா 2 பல் பூண்டு பெரிய பூண்டு எடுத்துர்க்கேன். அதை கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். 2 சின்ன பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் தேங்காய், சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில ஊற வச்சு எடுத்துர்க்கேன். அடுத்து 1/2 கப் பச்சை வேர்க்கடலையை ஒரு 3 விசில் இல்லாட்டி 2 விசில் விட்டு எடுத்தா போதும். 3/4 பாகம் வரைக்கும் வேகணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. இப்போ இந்த குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் மூணையும் அரைக்கணும். கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்காக. இப்போ அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதுல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து கடுகு, உளுந்து, வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது மூணு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதனால கொஞ்சம் வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம், வெள்ளை பூண்டு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் மூணையும் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணின பின்னாடி வேக வச்ச வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா பவுடர் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பவுடரோட பச்சை ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் லைட்டாக குக் ஆகட்டும். அதுக்கடுத்து நம்ம புளி கரைச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ணல, அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மசாலா பவுடர், அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்ச விழுது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்குது. இந்த டைமில் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போது ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிக்குது. வேர்க்கடலை ஏற்கனவே 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் குக் ஆகியிருக்கு. இதிலே நல்லா வெந்துடும். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான வேர்க்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே அப்பளம், வடகம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி ஆம்லேட், வெண்ணெய் முட்டை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.